என்ன ரெசிபின்னு பார்க்கலாமா? உளுந்த மாவு அரைச்சி எடுத்துக்கிடுவோம் வடைக்கு. உளுந்தோட தான் அன்றைக்கி. வெங்காயம் பச்சை மிளகாலாம் நறுக்கி வச்சாச்சு. அதுக்கடுத்து நம்ம உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். காயப்பொடி கருவேப்பிலெலாம் உருவி வச்சுருக்கேன். காயப்பொடி போட்டு நம்ம அதுக்கப்புறம் இந்த நறுக்கி வச்ச வெங்காயம் கருவேப்பிலை எல்லாத்தையுமே உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணணும். நல்லா எல்லாமே சேமாக எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட போகிறோம். மிக்ஸ் பண்ணி வச்சதுக்கப்புறமா வானலை காய வைக்க போகிறோம். அடுப்பு பற்ற வச்சு வானலை காய வச்சு தேவையான அளவு நல்லா எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் நல்லா சூடு ஏறினதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை வாசனைக்காண்டி போட்டுக்கலாம். கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு வடையாக தட்டி போட போகிறோம். தட்டி போட்டு நம்ம அதை திருப்பி விட்டு நல்லா பொன்னிறமாக வர தண்டியும் வேக விடணும். நல்லா 2 பக்கமும் மாற்றி வேக விட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா உள்ள வரைக்கும் வேகும். வெந்ததுக்கப்புறம் நம்ம 2 பக்கமும் சேமாக ஒரே கலரில் வந்தோடனே பொன்னிறமாக வந்தோடனே எடுத்துட வேண்டியதான். எடுத்தாச்சுன்னா சுட சுட மொறுன்னு மெதுவடை ரெடி. உங்கள் வீட்டில் நீங்கள் என்னென்ன ஸ்நாக்ஸ்லாம் பண்ணுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி வடை சுடுவீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் என்ன வீடியோ பண்ணலான்னு பார்க்கலாம். பாய்.